எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது மெக்சிகன் ரைஸ். இது ஒரு 1 pot டிஷ். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அருமையாக இந்த டிஷ் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ஃப்ளேவர்ஸ் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க இந்த மெக்சிகன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருங்க. அடுத்து தக்காளி விழுது செய்ய 4 தக்காளியை தண்ணியில் கொதிக்க விடுங்க. நீங்கள் கடைகளில் கிடைக்கிற டொமேட்டோ பியூரி கூட பயன்படுத்தலாம். தக்காளியோட தோல் பிரிஞ்சு வருது, அப்போதான் தக்காளி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தக்காளி வெளியில எடுத்து ஆற விடுங்க. தக்காளி ஆறுனதும் இதோட தோலை எடுத்துட்டு மிக்சர் ஜார்ல போடுங்க. இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்க நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். இதை நல்லா விழுதா அரைச்சிருங்க. அகல பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை போடுங்க. வெண்ணெய் உருகுனதும் பொடியா நறுக்குன 4 பல்லு பூண்டு, 2 வெங்காயம் பொடியா நறுக்குனது போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதுல 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம தண்ணியில போட்டு வச்ச அரிசியை இப்ப சேர்க்கலாம். அரிசி உடைஞ்சிராம மெதுவா கிண்டி விடுங்க. மற்ற பொருட்களை போடுறதுக்கு முன்னாடி அரிசியை கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு அரிசியை கிண்டுங்க. இப்போ இதுல காய்கறிகளை சேர்க்கலாம். பொடியா நறுக்கின பச்சை குடமிளகாய் 1, 1 சின்ன சிவப்பு குடமிளகாய் பொடியா நறுக்கினது, 1 மஞ்சள் குடமிளகாய் பொடியா நறுக்கினது, 1 கேரட் பொடியா நறுக்கினது, பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இதுல ஸ்வீட் கார்னும் போட்டுக்கலாம். வாவ், இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லா காய்களையும் ஒரே சைஸ்ல கட் பண்ணியிருக்கேன். அப்பதான் எல்லாமே ஒரே நேரத்துல வேகும். அடுத்து இதுல அரைச்ச தக்காளி விழுத ஊத்துங்க. இதோட 2 டீஸ்பூன் ஆரிகானோ போடுறேன். இதுவும் நான் ஃப்ளேவருக்காக சேர்க்கிறேன். இது சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும். கடைசியா இதுல 2 கப் தண்ணி ஊத்துங்க. உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா தண்ணிக்கு பதில் நீங்க வெஜிடபிள் ஸ்டாக் இல்லனா சிக்கன் ஸ்டாக் ஊத்திக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாத்தி பேனை மூடி 20 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வாவ், அரிசி நல்ல பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு. மெதுவா கிண்டி விடுங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி பரிமாறுங்க. சுவையான மெக்சிகன் ரைஸ் இப்போ ரெடி.
வாவ், மெக்சிகன் ரைஸ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா? இது நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இது செய்கிறோம். இது நீங்கள் வந்து லஞ்சுக்கு இல்லைனா டின்னருக்கு கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.